Taste the Daily. மதுராந்தகத்தில் கடும் பனிப்பொழிவு காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே வழக்கத்திற்கு மாறாக கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது. இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் உட்பட அனைத்து வாகன ஓட்டிகளும் முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு செல்கின்றனர். கடும் பனிப்பொழிவு காரணமாக வேலைக்கு செல்வோர், நடைபயிற்சி மேற்கொள்வோர் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே செல்போன் கடையின் பூட்டை உடைத்து செல்போன்கள் திருடப்பட்டது. பங்காரம்பேட்டையைச் சேர்ந்த ராஜ் முகமது என்பவருக்கு சொந்தமான அக்கடையின் பூட்டு உடைக்கப்பட்ட 12 ஆண்ட்ராய்டு டச் போன்கள், 17 பட்டன் போன்கள், 18 இயர்போன்கள் உள்ளிட்டவை திருடப்பட்டிருந்தன. எப்பொழுதும் ஜன நடமாட்டம் மிகுந்த சாலையில் நடந்த திருட்டு சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்துள்ள பொதுமக்கள் எப்படி கடமையை செய்யாமல் தூங்கி வழிவது என கும்பகர்ணனுக்கே நம் காவல்துறையினர் கற்றுக் கொடுப்பார்கள் போல் இருக்கிறதே என காட்டமாக விமர்சிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் 1,44,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட எரிவாயு தகன மேடை பயன்பாடு இன்றி விடிய அரசின் அலட்சியத்தால் வெறும் காட்சி பொருளானது. கள்ளுக்கடை மேடு பகுதியில் 2 ஆண்டுகளாக ஜவ்வாக நடைபெற்ற அப்பணி முடிந்து சுமார் 2 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை பயன்பாட்டிற்கு வரவில்லை. சடலங்களை திறந்த வெளியில் எரியூட்டும் போது ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தவிர்க்க கொண்டுவரப்பட்ட இந்த திட்டத்தை செயல்பாட்டிற்கு இதுவரை கொண்டுவராத விடியாத நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள பொதுமக்கள் அதனை விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டுவர வலியுறுத்தியுள்ளனர். மதுரை திருப்பரங்குன்றம் பாம்பன் நகரில் முறையாக மூடப்படாத பாதாள சாக்கடை பள்ளத்தில் தண்ணீர் வாகனம் சிக்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தீய சக்தி திமுக ஆட்சியில் ஊழலுக்கு உதாரணமாக திகழும் மதுரை மாநகராட்சியில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியும் ஏனோ தானோவென்று நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் பெருமாள் கோவில் 1வது தெருவில் தோண்டப்பட்ட பாதாள சாக்கடை பள்ளம் முறையாக மூடப்படவில்லை. இந்நிலையில் அப்பகுதியில் வந்த தண்ணீர் வாகனம் அப்பள்ளத்தில் சிக்கியது. 3 மணி நேரத்திற்கும் மேலாக அதனை மீட்க முடியாத நிலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு விடியாத மாநகராட்சியின் அலட்சியத்தை பறைசாற்றியது.